சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் அக்டோபர் 15ஆம் தேதி 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். தேவையில்லாத பிரச்சனை, மன வருத்தங்கள் எல்லாமே காலி ஆகிடும். ஸோ பேசிக்கலாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆனர் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமகிழ்ச்சி, சந்தோஷம், திடீர் பிரயாணங்கள், குளிர்ச்சியான விஷயங்கள், நல்ல வார்த்தைகள் காதுக்கு கேட்பது, இது எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறது, துர்கை வழிபாடு செய்கிறது நல்ல விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து தானாக கொடுக்கும். பயப்பட வேண்டியதில்லை. சூப்பராக இருப்பீங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக ஒரு காரியத்திலையும் ஜெயிக்கிறது, பொறுமையாக விட்டு கொடுத்து செல்வது, அருமையான தன பிராப்தத்தை கொடுப்பது, செலவுகள் கம்மியாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அருமையாக இருக்குது. முழு சந்திரன் பலத்தோடு உட்காந்துருக்கார். நீங்கள் எந்த விஷயத்த நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் டப்புன்னு முடியும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்காது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே தைரியம் ஃபஸ்ட்டு மனசில் வரும். நம்மளால் அதை பண்ண முடியும், ஈஸியாக அவர்கிட்ட பேசிட முடியும், நீங்கள் வேலை நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற எண்ணங்களில் ஒரு தெளிவு இருக்கக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள், நல்ல பிரயாணங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஸோ இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே ஒரு சந்தோஷமான ஒரு பிரயாணம் இருக்கும். ஊருக்கு போகிறது, சுப செலவுகள் செய்கிறது, அதாவது எப்படி துணிமணி வாங்குறது, பட்டாசு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். நான் சில விஷயங்கள் ரகசியமாக செய்வது, பழைய விஷயங்கள் ஏதாவது நின்றுருந்ததுன்னா அந்த விஷயம் இன்றைய நாள் முடியும். அமோகமான நாளாக இருக்கப்படுறது. ரங்கநாத பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மரூன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபார திருப்தி, தன லாபங்கள் அருமையாக இருக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். மிகுந்த லாபம், பெரிய ஏற்றம், நினைத்த காரியங்கள் எல்லாமே நடைபெறுவதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. எதுலேயுமே தடையே இருக்காது. தடையின்றி ஒரு காரியத்தை முடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அது உங்களுக்கு ஈஸியாக நடக்குதுங்கிறதே ஒரு ஆனந்தமான விஷயம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள், பொன்னான வாய்ப்புகள் நமக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள். தொழிலில் எந்த ஒரு தடையும் இருக்காது. ரொம்ப கிளாரிட்டியாக சும்மா பட்டுன்னு முடிப்பீங்க. அதே மாதிரி தொழிலில் உங்களுக்கு இந்த நாள் எல்லாருமே உங்களை பயங்கரமாக புகழ்வாங்க. ஒரு ஆனந்தமான நாளாக இருக்கப்படுறது. தனப்பிராப்தத்துக்கும் தனலாபத்துக்கும் எந்த ஒரு தடை இல்லாத அற்புதமான நாள். நினைத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வானுகிரகணம்னா இருக்கும்பொழுது எந்த விஷயத்துலையுமே தடை இருக்காது. பாக்யஸ்தானத்தில் சந்திரன் தன் வீட்டில் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? அருமையான நாள்னு சொல்லலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மூலியமாக சந்தோஷம், பிரயாணங்கள் மூலியமாக ஒரு லக்கு, அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் என்ன எண்ணங்களாக நினைக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் அப்படியே ஈடேறக்கூடிய அற்புதமான நாள்.
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வராகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரனாலும் தன் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பெருசாக கெட்டது பண்ண மாட்டார். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ற நாளை பொறுத்தவரைக்கும் பெண்கள் மூலியமாக சின்ன சின்ன விஷயங்கள் கன்ஃபியூஷனை கொடுக்கும். சின்ன சின்ன அவமரியாதை ஏற்படுறது, இல்லை புரிதல் கம்மியாகிறது, இப்படி தான் இருக்குமே தவிர பெருசாக நெகட்டிவாக இது சரியில்லை அது சரியில்லைங்கிற மாதிரி இருக்காது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சூப்பராக இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? மிக முக்கியமாக பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு திருப்தி, முழு தெய்வ அனுகிரகம். சந்திர பலம் உங்களுக்கு லக்னத்துக்கும் ராசிக்கு இருக்கும்போது எதுவுமே பிரச்சனை கிடையாது. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றம், கிடு லைஃப்பில் நல்ல பெரிய ஏற்றங்களும் பெரிய முன்னேற்றங்களும் காணக்கூடிய அற்புதமான நாள். அவ்வளோ சந்தோஷம், முழு திருப்தி, எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கவலை கிடையாது. அமோகமான ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள். சந்திரன் தன் வீட்டில் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய நிலைமைகளில் பொதுவாகவே யாரெல்லாம் உணவகம் வச்சு நடத்தின்னு இருக்கீங்களோ, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்களோ, பெண்கள் யார் வீட்டில் இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன் ஜென்ரல் இன்றைய நாள் எண்ணெய் வியாபாரம் செய்கிறவளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். பழைய சொந்தங்கள், விட்டு போன பந்தங்கள் இதெல்லாம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சந்தோஷமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பல எண்ணங்கள் நமக்கு நல்லபடியாக நடக்கும். தெய்வ அனுகிரகம் பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கூடிய சந்திரன் மூலியமாக கிடைக்கிறது. இந்த நாள் கண்டிப்பாக எங்கேயா நல்ல நதிகளில் நீராடுவது, ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் செய்வது, மனசுக்கு திருப்தியான விஷயங்களை செய்வது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. எதுலேயுமே தடை இருக்காத ஒரு எண்ணங்கள்னு சொன்னால் அருமையான நாள். அதனால் மனசுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.